தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆகஸ்ட் 27 புறப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுமா என்பது குறித்து கேட்டதற்கு கோரிக்கை வலுத்துள்ளதே தவிர இன்னும் பழுக்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. சென்னையில் சில முக்கிய இடங்களான கே நகர், டி நகர், அண்ணா நகர், கோடம்பாக்கம் போன்ற சில முக்கிய இடங்களில் இன்று மின் தடை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் நடைபெறும் போராட்டம் எதிரொலியாக இந்தியாவில் உள்ள வங்கதேச தூதரகங்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வீட்டு கட்டிட வரைபட அனுமதிக்கான கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இணையதள வாயிலாக கட்டட வரைபட அனுமதி பெறுவதற்கான கட்டணங்கள் உயர்வு குறித்து டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மீனவர் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு வேண்டும் என்று அண்ணாமலை தலைமையில் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை 3 மாநிலமாக பிரித்தால் ரூபாய் 45,000 கோடி நிதி பெற்றுத் தருவோம் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் கருத்து தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் தேர்தலில் கட்சி தலைமையை மீறி 13 திமுக கவுன்சிலர்கள் வாக்களித்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து 50,000 கனஅடியாக நீர் வெளியேற்றம் குறைக்கப்பட்டுள்ளது. பட்டதாரி ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் ரேஸ் வானதியை ஓரம் கட்டிய ராகவன் விரைவில் வெளியாக இருக்கும் பரபரப்பு தகவல். நீலகிரி கூடலூர் அருகே நிலச்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளதால் நடமாட தடை விதித்தும் நோயாளி முதியோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மோசமான பேச்சு காரணமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் எங்கு பார்த்தாலும் 0 is good, எதுக்காக இப்படி விளம்பரம் பண்ணலாங்க என்று கேள்வி எழும்பியுள்ளது. பிறப்பு சான்றிதழில் பெயர் சேர்க்காதவர்கள் வரும் டிசம்பர் 31 வரை விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஒலிம்பிக் நிறைவு விழாவில் இந்திய தேசிய கொடியை மனுபாக்கர் ஏந்த உள்ளார். சென்னையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு $100.75 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு $92.34 விற்பனையாக உள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு ரூபாய் 160 குறைந்து ஒரு சவரன் 51,760 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 6,470 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் வரும் 11 வரை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.